Okay. Well, understood. Understood. Okay.
ஸ்லோவா இருக்கு. எனக்கு பவர் ஆஃப் 3 அதோட 2. ஸோ 3 வந்து 2 டைம்ஸ்னா அதோட பவர் 9. அதே மாதிரி நம்ம பவர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த பவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டைரெக்டா நம்ம வந்து பவர் வேல்யூ. ஸோ ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து நம்ம இந்த பவர் வேல்யூ தேவைப்படுதுன்னா டைரெக்டா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பவர் ஆப்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 5 டைம்ஸ் இது. ஸோ அந்த மாதிரி பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது பண்ணி ஆருக்கு கொடுத்துருக்கேன். தான் இது பவர். அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்கொயர் ரூட் எடுத்து நான் எங்கிட்டு இருக்கு ஸ்கொயர் ரூட் ஸோ 5ஓட ஸ்கொயர் 25ஓட ஸ்கொயர் ரூட் 5. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வேல்யூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. எஸ்கியூஆர்டி ஸ்கொயர் ரூட். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ கற்றுக்கலாம். அடுத்து வந்து ஆரக்கிளில் அப்சல்யூட் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏபிஎஸ். இது வந்து ஏபிஎஸ் நம்ம அந்த வேல்யூ வந்து அந்த காலமோட வேல்யூ நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கா இதுல வந்து ஜீரோவா இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் இது வந்து பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அந்த வேல்யூ வந்து நம்ம பாசிட்டிவா மாத்துறதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் அப்சல்யூட் ஃபங்க்ஷன். மைனஸ் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ வந்து நம்ம ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கலாம். அதுல இருக்க வேல்யூஸை வந்து பாசிட்டிவா இருந்தாலும் அதை வந்து நெகட்டிவா இருந்தாலும் அதை வந்து பாசிட்டிவா காமிக்கிறதுக்கு டைரெக்டா அந்த காலம்ல அப்சல்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அதை வந்து பாசிட்டிவா காமிக்கிறோம். நம்ம நெகட்டிவ் மைனஸ் போல ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் ஆப்ரேட்டர். இது என்ன செய்யணும்னா நம்ம அந்த சூப்பர் வேல்யூ வந்து அந்த இதோட கிட்டச்சுன்னா சைன் என்ன இது வந்து என்ன வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா -1 காமிக்கும். என்ன வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா +1. n ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன். பார்த்தீங்கன்னா
த்ரீ பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து +1 காமிக்கும். நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா -1. 0 ஆச்சுன்னா அதோட சைன் வந்து 0. இது வந்து நம்ம அதாவது பாசிட்டிவ்ல இருக்கா, அந்த வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கா இல்லை 0வா இருக்காங்கிறத இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். சேலரி காலம்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஸோ நம்ம அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவா இருக்கா, இல்லை 0வா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த சைன். ஸோ இதெல்லாம் கேரக்டர் ஃபங்க்ஷன். லாஸ்ட் 2 டேஸாக நம்ம பார்த்தது எல்லாமே கேரக்டர் ஃபங்க்ஷன். சரிங்களா? இது வந்து நம்ம ஏதாச்சும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம்னா அப்போதைக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல இது இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து டேட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து டேட்ஸ் டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும் நம்ம ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணல. ஏன்னா வந்து முக்கால்வாசி நம்மளோட ஒர்க்கே வந்து இந்த டெய்லி இப்போ வந்து நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் உங்களோட டெவலப்மெண்ட்ல இந்த டேட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நீங்க வந்து டெவலப்பர் இல்லை, டெஸ்டிங் டீம், சப்போர்ட் டீம் எந்த ப்ராஜெக்ட்ல இருந்தாலும் அவங்க வந்து இந்த டேட்ஸை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த இதில் இருக்க லாஜிக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆரக்கிளில் இந்த டேட்ஸ் வந்து எவ்வளோனா மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும். நம்ம என்ன மில்லி செகண்ட் இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம ஒரு சில வேல்யூஸ்லாம் வந்து நம்ம எங்க ஒரு ஷாப்ல என்ட்ரு ஆகுறோம் அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ற டீட்டெயில்ஸ்லாம் எந்த மில்லி செகண்ட் வரைக்கும் நம்ம டைம் அக்யூரேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டேட்டாபேஸ்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி பிஸ்னஸ்லயும் வந்து அவங்க எப்போ என்ட்ரு பண்ணாங்க, எப்போ வந்து அந்த ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த டேட்டை வந்து ரொம்ப அக்யூரேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிறது ஆரக்கிள் வந்து ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கு. இதில் வந்து ஆரக்கிளோட டிஃபால்ட் டேட் ஃபார்மேட்டு டிடி MOL OY. ஸோ இதுதான் ஆரக்கிளோட டிஃபால்ட் ஃபார்மேட்டு. ஆரக்கிள் வந்து டேட் எந்த டேட் வரைக்கும் ஹேண்டில் பண்ணணும்னா இது வந்து ஜான்வரி 47 BCல இருந்து டிசம்பர் 31 AD. இந்த ரேஞ்ச் வரைக்கும் டேட்ஸை வந்து ஆரக்கிள் ஹேண்டில் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. இந்த டேட் வரைக்கும் டிசம்பர் 31 49 AD. ஸோ இந்த டேட் வரைக்கும் ஆரக்கிள் டேட்டா இப்போதைக்கு வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு அதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுல என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்? செஞ்சுரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செஞ்சுரி இயரு, மந்த்து, டே, ஹவர்ஸ், மினிட்ஸ்,
ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டா வந்து டேட்டாவை நம்ம இதுல ஸ்டோர் பண்ணிக்கணும். செஞ்சுரி, இயர், மந்த், டே, ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் ஸ்டாம்ப் டேட்டா டிக்ளேர் பண்ணோம்னா மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரிங்களா? ஆரம்பிக்கல. இப்போ வந்து கரண்டா சிஸ்டம்ல என்ன இருக்க டேட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க செலக்ட் ஸ்டேட் ஸ்டேட் ஃப்ரம் டுயல். இந்த டம்மி டேபிள்ல போய் டுயல்ங்கிற டம்மி டேபிள்ல ஜஸ்ட் ஸ்டேட்டை குவரி பண்ற மூலயமா நம்ம கரண்ட் சிஸ்டம் என்ன டேட்டா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணையில டைரக்டா வந்து சிஸ்டேட் காலம் வந்து இன்சர்டட் டேட் காலமா நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஏன்னா வந்து இது கரண்ட் டேட்டு சிஸ்டம் என்ன டேட்டுங்கிறத இது இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து இந்த டேட் காலத்துல வந்து நம்ம ஒரு சில ஆப்ரேஷன் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இன்னும் வந்து இயர்ஸ் எவ்வளோ வருஷம் ஆச்சு, எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு, அந்த மாதிரி விஷயம் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம டேட் அரித்தமெட்டிக் பண்ணுவோம். டேட்டு நம்பர் டேட் நம்பர் இதோட ஆட் பண்ணோம்னா இப்போ வந்து இன்னைக்கு இருக்கு, இன்னையில இருந்து ஒரு 5 நாள் ஆட் பண்ணோம்னா அதுக்கு என்ன நாள் வருங்கிற டேட் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக் பண்ணையில. இல்ல வந்து டேட் மைனஸ் நம்பர்னாலும் ரிட்டர்ன் வந்து நமக்கு டேட் தான். மைனஸ் கொடுத்தா எவ்வளவு நாள் ரிட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறது டேட் நம்மளுக்கு இது பண்ணும். டேட் மைனஸ் டேட். டேட் அண்ட் டேட் இப்ப நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்பர்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ்ங்கிறத நம்பர் ரிட்டர்ன் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு நாள் ஆச்சுங்கிறத டேட் பிளஸ் நம்பர் டிவைடட் பை 24 24 மணி நேரத்தோட டேட் பண்ணோம்னா அப்ப நமக்கு கிடைக்கிறது இப்பயும் ரிட்டர்ன் டேட் தான் இருக்கு. மோஸ்ட்லி இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். டேட்டோட ஆட் பண்ணி செக் பண்ணுவோம், மைனஸ் பண்ணி செக் பண்ணுவோம். இல்ல 2 டேட்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு டேஸ் ஆச்சுங்கிறத செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 24 ஹவர்ஸ் டிவைட் பண்ணி அப்பயும் வந்து எவ்வளவு டைம்ல ஹவர்ஸ்ல கொடுத்துருந்தாலும் அதை வந்து 24 ஹவர்ல டிவைட் பண்ணி எத்தனை டேஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம போவோம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம டேட்ல பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பண்ணுவாங்க செலக்ட் ஸ்டேட் ஸ்டேட் ஸோ இன்னைக்கு ஸ்டேட் இதுல இருந்து 3 நாள் கழிச்சு பிளஸ் 3 நாள் கழிச்சு என்ன டேட்டு அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னா பிளஸ் 3 கொடுத்து ஸோ மோஸ்ட்லி வந்து இதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் என்ன நாள் வருது அப்படிங்கிறத செக் பண்றதுக்கானே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து செலக்ட் ஹையர் டேட்டு எம்ப்ளாயி ஹையர் பண்ண டேட்டு இது. ஸோ அவங்க ஹையர் பண்ண நாள்ல இருந்து 3 நாள் கழிச்சு என்ன நாள் வந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் கேட்குறாங்க ஸோ அவங்க ஹையர் பண்ண டேட்ல இருந்து 3 நாள் கழிச்சு என்ன டேட் வருது அப்படிங்கிறது. ஸோ வந்து ப்ளஸ் 3. ஸோ அவங்க ஹையர் பண்ணது வந்து 3 நாள் கழிச்சு இந்த டேட்டு. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து லாஜிக் வந்து இப்போ ஜஸ்ட் இந்த லாஜிக்கே யூஸ் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட் வீக்கெண்ட் எப்போ வருது, எப்போ அவங்க சேலரி டேட் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த டேட் ஆப்ரேஷன் இன்னும் சில ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் இதோட நம்பரை இது பண்ணணும்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது டேட் தான். இப்போ வந்து செலக்ட்
3 நாளைக்கு முன்னாடி என்ன டேட் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த டேபிள்ல இருக்க டேட் காலத்தையும் நம்ம இது பண்ணி முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. இது வந்து இந்த எம்ப்ளாயி இதாகி சிஸ்டத்துல இருந்து ஹையர் டேட்டா மைனஸ் பண்ணா எவ்வளவு டேஸ் ஆச்சு, மொத்தம் ஓவராலா உங்க ஜாயின் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிறத இது பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு அவங்க ஜாயின் பண்ணி அப்படிங்கிறத இப்ப இது வந்து நமக்கு இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி ஒவ்வொருத்தவங்க ஜாயின் பண்ணி ஒரு நாள் ஆச்சு. 365 வருஷத்துக்கு 364 போயிட்டாங்க. அவங்களுக்கு அது 8 வருஷம் ஆச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஜாயின் பண்ணி அந்த வருஷம் நீங்க ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகல, 42 வருஷம் 35 வருஷம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட இயர்ஸை வந்து நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது மாதிரி கால்குலேஷன் டேட் மைனஸ் இன்னொரு டேட்டை இது பண்ணி நம்ம இது பண்ண முடியும். மாதிரி இயர்ஸ் கால்குலேட் பண்ண இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மைனஸ் பண்ணி இந்த கரண்ட் டேட்ல இருந்து ஃபியூச்சர் டேட்டை மைனஸ் பண்ணி நம்ம அந்த இயர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி ஆப்ரேஷன்ஸும் நம்ம பண்ணுவோம். ஸோ மைனஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து அதனால இத்தனை வாரம் ஆச்சு சொல்லிட்டு நான் எத்தனை வருஷத்துக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஜாயின் பண்ணி எவ்வளவு வாரம் ஆச்சு, இவங்க 10 வாரம் ஆச்சு, இவங்க 6 ஆச்சு, இவங்க எத்தனை வாரம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வீக்ஸ் கால்குலேட் பண்ற டிவைட் பை 7 எவ்வளவு டேஸ் ஆச்சுன்னா 24. இது மாதிரி இருக்கும். நம்ம டிவைட் பண்ணி நம்ம அந்த நம்பர் வேல்யூஸை நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ஆப்ரேஷன் இதெல்லாம் இருக்கு. இந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும் டேட்டை. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரக்கிலே வந்து டைரக்டா வந்து
இந்த 2 டேட்டுக்கு இடையில எவ்வளவு மந்த்ஸ் ஆயிடுச்சு, எவ்வளவு டேஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். டேட் ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி வந்து இந்த கான்செப்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒர்க் வந்து யூஸ் பண்ற கான்செப்ட் நிறைய வரும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்க கான்செப்ட்ல ஜஸ்ட் நீங்க பேசிக் இதாவே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க மேபி நீங்க சிஎஸ்சி ஐடி டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு அதுலயே வந்து இந்த பேசிக் இதுக்கு முன்னாடி நடக்கிற பேசிக் கான்செப்ட் எடுப்பாங்க. பட் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்றதா இருக்கலாம். சரிங்களா? அது மாதிரி கான்செப்ட் இருக்குன்னா அந்த டேட்டோட எவ்வளவு மந்த்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் சொல்றது ஆர்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதோட எத்தனை மந்த்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் கரண்ட் டேட்டோட, ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் பண்றதுக்கு இந்த ஆர்மெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா செலக்ட் டேட் ஸோ இன்னைக்கு இது வந்து மார்ச் மந்த், இதை விட 2 மாசம் இது பண்ணா அந்த டேட்டு 24th May 2023 ஆகுது. ஸோ இது மாதிரி நம்ம எவ்வளவு மாசம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் டேட்ல இருந்து இந்த மாசம் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு டேட் வருதுன்றத இந்த ஆட் மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். டேட்டோட 2 டேட் ஆட் பண்ணி என்ன டேட் இருக்குது. ஸோ இதுல வந்து 2 மாசம் ஆட் பண்ணா அவங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து என்ன டேட் வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து டேட் கொடுக்கல, அதனால அது நல்லா இருக்கு. மிச்சதுக்கெல்லாம் அவங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 2 months அப்புறம் என்ன டேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட் மந்த்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம மந்த்ஸ் எத்தனை மந்த்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வர டேட்டை நம்ம பார்க்க முடியும். இது ஆட் மந்த்ஸ். அடுத்து 2 டேட்டுக்கு இடையில இருக்கிற ஃபங்க்ஷன் மந்த்ஸ் பிட்வீன் 2 டேட்டுக்கு இடையில இருக்க மந்த்ஸை எத்தனை மாசம் ஆச்சு அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் மந்த் பிட்வீன். இது வந்து 2 டேட்டுனா அந்த டேட்டுக்கு இடையில என்ன எவ்வளவு ஆச்சு அந்த 2 டேட்டுக்கு இடையில எவ்வளவு மந்த்ஸ் ஆச்சுங்கிறத நம்ம இந்த டைரக்டா அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். லைக் ஹைலைட்டுக்கும் டிஸ்டேட்டுக்கும் உள்ள எவ்வளவு மந்த்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டைரக்டா மந்த்ஸ் பிட்வீன் இந்த ஹையர் டேட்டுக்கும் நம்ம கரண்ட் டேட்டுக்கும் இடையில எத்தனை மாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் மந்த் பிட்வீன். மந்த் 2 டேட்டுக்கு இடையில எத்தனை மாசம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா மந்த் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணி முடியும்.
அடுத்து வந்து நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் என்னன்னா, நெக்ஸ்ட் வர்ற டே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வர மண்டே எப்ப, ஃப்ரைடே எப்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே அண்டர் ஸ்கூல் இந்த இது வர்றது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே ஆமாம், நெக்ஸ்ட் சண்டே. இந்த அப்ரிவேட்டட் இந்த சண்டே எப்போ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் என்ன எப்போனா நெக்ஸ்ட் சண்டே வந்து எப்போ அப்படிங்கிறா 26. ஸோ இது மாதிரி அவங்க ஒரு டேட்டை கொடுத்து அதுல இருந்து நெக்ஸ்ட் வர்ற எந்த டே இருக்கும், சண்டே வேணும், மண்டே வேணும், இல்லை எந்த டேட் வேணும்னாலும் அதை வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டேட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நெக்ஸ்ட் வர்ற வீக்கெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் இது வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அடுத்து வர எந்த டேட் இருந்தாலும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில இடத்துல வந்து நெக்ஸ்ட் வர ஹாலிடேஸ் எப்போ அப்படின்னு நெக்ஸ்ட். ஸோ அது மாதிரி ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் டே கண்டி யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்போ வந்து அந்த வீக் அந்த அந்த இதுல வந்து அந்த வீக்கோட அந்த மாஸ் அந்த அந்த டேட்டோட லாஸ்ட் மந்தோட லாஸ்ட் டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரத்துல லாஸ்ட் டே ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வீக்ல எது லாஸ்ட் டே அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்ம டே ஆஃப் இந்த மாசத்தோட லாஸ்ட் டே என்ன, 31st மார்ச் தான் லாஸ்ட் டேட். இது மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்ல இருக்கிற வந்து அதுல வந்து இந்த மாசத்தோட லாஸ்ட் டேட் எப்படி வருதுன்னா லாஸ்ட் டேட்ல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த டேட்டை கொடுத்தோம்னா அது வந்து அந்த மாசத்தோட மேக்ஸிமம் என்னன்னா எம்ப்ளாயி இருந்தாலும் அவங்களோட சேலரி டேட் ஃபைன் பண்றதுக்கு ஜஸ்ட் அவங்க ஜாயினிங் டேட் வந்து இந்த டேட் இது பண்ணி அவங்களோட ஃபைனல் டேயை இது பண்ணலாம்.
ஸோ அது மாதிரி அவங்களோட மந்த்தோட லாஸ்ட் டேட் அவங்க ஹையர் ஆன டேட்லேருந்து அவங்க அந்த இதில் வந்து அவங்களோட லாஸ்ட் டேட் என்னங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லாஸ்ட் டே ஃபங்க்ஷன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணால் உங்கள் டேட்லேருந்து நீங்கள் எப்படி லாஸ்ட் டே ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபங்க்ஷன் சொன்னீங்கன்னா போதும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் நெக்ஸ்ட்டு அதர் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம செஷனோட லாஸ்ட் டே டெமோவோட லாஸ்ட் டே அஃபிஷியலாக வந்து டெமோவோட லாஸ்ட் டே. ஸோ மண்டேலேருந்து வந்து யாராவது கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து தான் செஷன் இருக்க போகுது. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கிளாஸ் எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு 60 days 3 months அதுதான் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி ரியல் டைமில் என்னென்ன ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த ஆரக்கிள் எஸ்கியூஎல் இது எல்லாம் தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? டெமோ இன்னைக்கு முடிஞ்சிச்சு. பட் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது அந்த என்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணணும் அதுலேருந்து தான் இது கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மறுபடியும் ரிவைஸ்லாம் இருக்க மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வேற யாரும் ஜாயின் பண்ணணும் அவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் தான் கொடுக்குவேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இந்த கம்ப்ளீட் இந்த எஸ்கியூஎல் லாஸ்ட் பேட்ச்க்கு வந்து எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் ஏன் ரெக்கார்டிங் தான். ஸோ நம்ம லைவா எடுக்கிறது வந்து அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ரெக்கார்டிங் கொடுப்போம் கிளாஸ் லைவா இருக்கேன். ஸோ உங்களோட இதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க நெக்ஸ்ட் மண்டேல இருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து எதையும் யோசிக்காதீங்க. ஸோ நீங்க வந்து உங்க கரியர்ல மாற்றணும் அப்படின்னு நினச்சி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வந்து எப்போதும் டவுட்டாக இருக்காதீங்க நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, நம்ம பிளேஸ் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து என்னோட பர்சன்டேஜ் 65%. படித்ததுதான் தமிழ் மீடியம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் எனக்கு என் டீச்சர் சொல்லி கொடுத்ததுனால இன்னைக்கு நான் எங்கள் ஊரில் இருந்தாலும் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னா அவர் கற்றுக் கொடுத்த ஸ்கில். ஸோ அவர்கிட்ட அப்படி கற்றுக்கிட்டதை வந்து நான் ஷேர் பண்ணணும், என்னோட ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பேட்ச். இது வந்து எனக்கு வந்து இது ப்ரொஃபஷனல் கேட்டால் இல்லை, இது என்னோட பேஷன். ஸோ நான் அதனால தான் ஒரு ஆள் வந்தாலும் நான் டீச் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் பேட்சில் வந்து நான் ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ நான் எல்லாரும் வந்தாங்களா இந்த யாரும் ஒருத்தர் வந்தாலும் நான் டீச் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் இந்த பேட்ச் அப்படிதான் இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு டீச் பண்ணுறது பிடிக்கும். ஸோ எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எனக்கு எனக்கு கற்றுக்கணும் வரவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது மாதிரி தான் நான் டீச் பண்ணுவேன். எந்த டவுட்டும் படாது. ஸோ அவ்வளோ பெரிய லைஃபு காத்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு நான் கற்றுக்கிற போகிற டைமில் வந்து அவங்க வேலைக்கு போனவங்க இன்னமும் வந்து அவங்க வேலை பார்த்து வாங்குற சம்பளம் 30,000 20,000 மேக்ஸிமம் 50,000 அவ்வளோதான் வாங்குறாங்க. ஸோ நான் 6 மாதம் படித்தேன். எனக்கு வந்து இந்த பார்த்த காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போதைக்கு நானாக கஷ்டப்பட்டு அவ்வளோ இன்க்ரீஸ் 18 இன்க்ரீஸ் நான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கிராக் பண்ணி இந்த இதுக்கு போனேன். பட் இவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து அவங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு தான் ஸ்டார்ட் பண்ணது. நான் யூடியூப்ல சொல்லி கொடுத்துருந்தேன். ஏன்னா அதில் வந்து பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சுன்னா அதுக்கு வேல்யூ நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம அதை ஒரு பே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதோட நம்ம அதுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ரெஸ்பான்சிவாக எடுப்போம். சரி ஓகே நம்ம பே பண்ணியிருக்கோம், நம்ம இதனால வந்து நம்ம கற்றுக்கிறோம், இதுல இருந்து ஏதாச்சும் நம்ம அவுட்புட் எடுக்கணும்னு அந்த தாட்டே அப்பதான் வரும். ஃப்ரீங்கப்ப அந்த தாட் வராது. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் வந்து யூடியூப்ல எடுத்ததெல்லாம் இருந்தாலும் ஸோ நம்ம கிளாஸாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான். ஸோ இது கரெக்டாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் பேட்ச் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க ஜாப் கிடைச்சா அடுத்து 20 to 30 வருஷம் அவங்க கண்ணில் மூடிட்டு வேலை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் தானே நான் கற்றுக்கணும். எனக்கு என்னோட டீச்சர் கற்றுக் கொடுத்தது அதுதான். ஸோ இது வரைக்கும் என்னோட கரியரில் நானா வந்து ஜாப் வேணாம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்துட்டதான். என்ன எந்த கம்பெனி வந்து நீ வேலைக்கு வேணாம்னு சொல்லி சொன்னது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்கில்லை நான் லேர்ன் பண்ணேன்.
நான் அவ்வளோ பெரிய நாலேஜபிள் பர்சன்னா கிடையாது. பட் நான் கத்துக்கிட்டேன். நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ மணி ஸ்பெண்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை கத்துக்கிறதுங்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி மணியும் டைம் ரெண்டையும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கத்துக்கிட்டோம்னா இது வந்து நம்ம லைஃபே மாத்திரும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட கரியர் சேஞ்ச் இருக்குன்னா அதை வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நீங்க உங்களோட கோர்ஸ் முடிஞ்சு நீங்க அந்த ஜாப் போனதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணும். ஸோ அந்த ஒரு மோட்டோல தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து உங்களோட நீங்க என்ன நினைச்சு வந்திருக்கீங்களோ அதை திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த கிளாஸ் கத்துக்கிட்டு நம்ம பண்ண முடியுங்கிற அந்த தாட்டை ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. அது கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆரக்கிள் கத்துக்கணும்னு நினைச்சா நான் சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களோட எஃபர்ட் போட்டோம்னா உங்க கரியரை நீங்க மாற்ற முடியும். ஏன்னா வந்து இது வந்து ஆன்லைன்ல இல்லாதது ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாமே இப்போ எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. பட் நம்ம எப்போ வேணா ஒரு டெடிக்கேட்டடா நம்ம கற்றுக்கோம்னா நம்ம அதை பே பண்ணி அதில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த டெடிக்கேஷனே வரும். ஸோ அதான் ஒன்று. ஸோ நானும் வந்து ஒரு சில டைம்ல லேசி ஆயிடுவேன். ஸோ அப்போ இருந்தாலும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃபோன் எடுக்கணுங்கிறது தான் அந்த மார்னிங் 7 மணிக்கு எடுக்கிறேன். ஸோ ஏன்னா என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் இப்போ முன்னாடி வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆஃபீஸ் ஹவர்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 2 to 11. ஸோ அதுக்கப்புறம் 12 மணி 1 மணி ஆயிடும். பட் ஸ்டில் என்னோட மார்னிங் எந்திரிச்சிருந்து எடுக்கணும்னா எனக்கு இந்த சொல்லி கொடுக்கறது பிடிக்கும். ஸோ அதனால தான். ஸோ நான் வந்து அப்படித்தான் நான் கிளாஸ் எடுத்தேன். ஸோ நீங்க அந்த கான்ஃபிடென்ட்டா நீங்க கண்டினியூ பண்ணணும்னா ஜாயின். சரிங்களா? என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன். உங்களோட டைமையும் உங்களோட மணிக்கும் இது பண்ணிங்களா? இதுதான் நான் ஷேர் பண்ணி இன்னைக்கு டெமோட லாஸ்ட் செஷன். சரிங்களா? நீங்க உங்களோட கரியர் எப்படி இருக்குன்னு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு செக் பண்ணணும். நம்ம வந்து கரெக்டான கரியர்ல தான் இருக்கோம். இப்ப நீங்க ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கலாம், வேற இருக்கலாம். உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு வேல்யூ நான் எப்போதுமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் சொல்றது இதுதான். ஸோ எப்போதுமே வந்து உங்களோட பெர் ஹவர் வேல்யூ உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு காசு பே பண்றாங்க. சரிங்களா? நீங்க 8 மணி நேரம் ஜாப் பண்றீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. என்னைய பொறுத்தவரை உங்களோட பெர் ஹவர் வேல்யூ இப்ப இருக்க ஸ்டேட்டஸ்ல மினிமம் 500 ஆச்சு இருக்கணும். ஸோ பெர் ஹவர் வேல்யூ 500. ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து நீங்க வந்து உங்க ஜாப்ல வந்து ஒரு 4ல இருந்து 5 வருஷம் இருக்குன்னா பெர் ஹவர் வேல்யூ மினிமம் 500 இருக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 to 4,000 நீங்க சம்பாதிக்கணும். ஏன்னா அவ்வளவு டெக்னாலஜி க்ரோத் இருக்கு. சரிங்களா? நம்ம படிச்சிருக்கோம். நம்ம டிகிரிக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் வேல்யூ பெர் ஹவர் மினிமம் சொல்றது 500 இருக்கணும். சரிங்களா? இப்படி இருந்தா தான் இது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே கால்குலேட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்க, உங்க பெர் ஹவர் வேல்யூ என்ன அப்படின்னு. ஸோ அதை கால்குலேட் பண்ணிட்டு நீங்க திங்க் பண்ணுங்க. நம்ம இந்த கரியர்லயே இருக்கணுமா இல்லை நம்ம கரியர் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு அண்ணனா நான் ஷேர் பண்ண ஒரு என்னோட தம்பிகளா இருக்கட்டும், என்னன்னா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்றது தான். நீங்க வந்து உங்க கரியர்ல உங்களுக்கு என்ன வேல்யூ உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த இதுல நீங்க டேட்டா பேஸ்ன்னு இல்லை, ஆரக்கல் இல்லை, நீங்க எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் உங்க பெர் ஹவர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க வந்து என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட இது இருக்கும். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணுங்க. சரிங்களா? செக் பண்ணிட்டு திங்க் பண்ணி முடிவெடுங்க. சரிங்களா? உங்க லைஃப்பை மாத்தணுமா நீங்க எஃபர்ட் போடணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? எத்தனை பேர் வந்து நீங்க காலையில தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க கிளாஸ் வந்து கத்துக்கணும்னா அந்த இதுக்கு வந்துட்டீங்க. அதை வந்து கண்டினியூஸா 3 months 4 months எஃபர்ட் பண்ணுங்க. இது வந்து உங்க லைஃபே மாற்றும். சரிங்களா? ஸோ நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த கத்துக்கிறதுக்கு. அதுதான் என்னோட லைஃபை என்னோட 11 வருஷம் காலேஜோ என்னோட ஸ்கூலோ என்னோட லைஃபை மாத்தல. நான் படித்த அந்த 6 மாசம் கோர்ஸ் என்னோட லைஃபை மாற்று. ஸோ அப்படி உங்களோட லைஃப் சேஞ்சிங் தான் இருக்கும். சரிங்களா? உங்களோட டைம் உங்களோட மடி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேல்யூவை கண்டிப்பாக ப்ரொவைட். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு டெமோட லாஸ்ட் செஷன்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களோட டிசிஷன். சரிங்களா? நான் யாரையுமே போஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களோட டிசிஷன் நீங்க எடுங்க. சரிங்களா? ஸோ எடுத்துட்டு பேட்ச் வந்து மண்டேல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா? ஹேவ் அ கிரேட். வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற ஸோ நம்ம கோர்ஸ்ல நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எஸ்கியூஎல் ட்ரைனிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத வச்சு நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி ஜாப் சர்ச்சுக்கு நான் நாக்ரியில் இந்த போர்ட்டல் அப்டேட் பண்ணுறது. அப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, நானே வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸ் எடுத்தேன். 1 hour எப்படி உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இன்டர்வியூ. லாஸ்ட்டாக வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் இந்த கற்றுக்கிட்ட ஸ்கில்லை வச்சு எப்படி பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ ரெஸ்யூம் எப்படி அப்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் லாஸ்ட் பேசுறது. இப்படி தான் நம்மளோட கோர்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த 90 டேஸில் இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களோட லைஃப் பார்த்து வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? வேற எதுவும் டவுட் இருக்கா கோர்ஸ்ல? வேற எதுவும் உங்களுக்கு நேகா அபி? இல்லைண்ணா இல்லை. ஸோ இப்படிதான் கோர்ஸ் இருக்க போது. நான் டெய்லி 1 hour சண்டே டு மண்டே டு ஃப்ரைடே இதான் நான் டீச் பண்ணுறேன். சரிங்களா? வேற எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு எப்போதும் வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு கற்றுக்கிற முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களோட டைம், உங்களோட மணி ரெண்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? மணி வேஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, உங்களோட டைம். ஏன்னா வந்து நம்ம ஒரு வாட்டி வேஸ்ட் பண்ணுறோம்னா கிடைக்காது தான். சரிங்களா? இவ்வளோ வருஷம் வந்து நம்ம எந்த விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம லேர்னிங்காண்டி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஒரு நாளை விட அடுத்த நாள் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது தான் நம்ம லைஃப் பேசுவோம். சரிங்களா? நம்மளோட வேல்யூ அப்போ தான் யூஸ் பண்ணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ. சரிங்களா? பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.